வணக்கம் மக்களே! நான் உங்க ஆக்டர் உதயசூரியன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில வேக்கப் சாங் போட்ட உடனே எல்லாரும் வந்து ஆடுனாங்க. ஸோ ரவீந்திர சாரால ஆட முடியல. ஸோ இன்னும் எப்பயும் போல தான் நான் 75% எல்லாரும் ஆடுனாங்க. இன்னும் ஒரு 2, 3 பேர் ஆடாம இருந்துட்டாங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மார்னிங்கே வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம சச்சினா வந்து அந்த பெட் விஷயத்துல வந்து முடிவெடுத்தது நாங்க 4 லேடீஸ் தான். ஸோ நாங்க 4 பேர்ல வந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அதனால மேபி இப்போ அந்த 24 ஹவர்ஸ்ல போறது நானா இருந்துச்சுன்னா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்டின்னாங்க. மேபி அவங்க இந்த காரணத்த சொன்னனால தான் என்னவோ அவங்க ரிவீட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா வந்து பிக் பாஸ்க்காக வந்து பல லட்சம் பேர் வந்து இந்த வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அத வந்து ரொம்ப ஈஸியா நான் போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆஸ் எ காமன் மேன் ஏத்துக்கவே முடியல. நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் ஒரு குரூப் டிஸ்கஷன். அதாவது ஒரு நிமிஷத்துல வந்து ஏன் இந்த 24 ஹவர்ஸ் எலிமினேஷன்ல நான் வெளில போக்கூடாது? அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரா சொல்ல சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. அ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. 24 ஹவர்ஸ் நாமினேஷன்ல வந்து எல்லாரும் வந்து நாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதில வந்து ரவீந்திரன் அண்ட் வந்து சர்ச்சனா தான் வந்து ஓட்ஸ் லீடிங்கில இருந்தாங்க. கடைசியில ரஞ்சித் வந்து சர்ச்சனாக்கு ஓட் போட்டதுனால, ஸோ லீடிங் ஓட்டுன்றதுனால சர்ச்சனா வந்து எவிக்ட் ஆகுறதா சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ரீசனாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வேலிட் ரீசன் தான். பட் ஆனால் வந்து சர்ச்சனாக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். மேபி சீக்ரெட் ரூம் அல்லது வைல்ட் கார்டு என்ட்ரி கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். 24 ஹவர்ஸ் எவிக்ஷன்றதே வந்து இது வந்து அன்ஃபேரா எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கின்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் வாரத்துக்கான தலைவர தேர்ந்தெடுக்கிறது. தலைவனா, தலைவியா அப்படின்னு போச்சு. பட் இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா, ரொம்ப போர் அடிக்கிற டாஸ்க் இல்லாம ரொம்ப என்ஜாயபிளா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இந்த டாஸ்க்கு. 2வது வந்து இந்த டாஸ்க்ல ஜெயிச்சது நம்ம தர்ஷிகா தான். நேத்து நான் பேசின வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா வந்து பிக் பாஸ்ல தர்ஷிகாவோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நல்ல பிளேயரா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். என்ன பொறுத்தவரைக்கு வாழ்த்துக்கள் தர்ஷிகா. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க எடுத்து வைக்கிற முடிவு, அவங்க பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. பார்ப்போம் அடுத்தடுத்து வர்ற வீக். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாமினேஷனில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. சில பேர் வேலிடாக சொன்னாங்க, சில பேர் வேலிட் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாமினேட் ஆனது பார்த்தீங்கன்னா சஞ்சனா, அருண், ஜாக்லின், முத்துக்குமார், ரஞ்சித், ரவீந்திரன். ஸோ வந்து இதில் சில இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா சில ஓட்டு நம்ம கூகுளில் வந்து நம்ம ஓட் போடுவோம். சில வெப்சைட்லாம் வந்து சஞ்சனா ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு நாளில் அவங்க என்ன இவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அவங்களுக்கு ஆனால் அவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு. 2வது அருண். ஸோ அவருக்கு வந்து இன்னும் விளையாட்டு புரியல. ரொம்ப கன்ஃப்யூசிங்காக தான் இருக்காங்க. ஜாக்லின் ஒரு அக்ரெசிவ் மோடில் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது புரியல. ஸோ பிக் பாஸ் கிட்டே வந்து மொக்க வாங்கினாங்க. ஸோ அந்த வீடியோ 24/7 எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து முத்துக்குமார் ரொம்ப வாண்டடாக தான் தெரியணும் அப்படின்றதுக்காக சில விஷயம் பண்ணுறாரா, இயற்கையாகவே அப்படி தான் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் தெரியும். பட் ஆனால் வந்து அவரோட வே ஆஃப் டாக்கிங் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ரஞ்சித்தை வந்து என்னமோ டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த 24 ஹவர்ஸில் அவர் பெருசாக இம்பேக்டும் பண்ணல. ரொம்ப சைலண்ட்டாகவும் இல்லை. ஒரு நார்மலில் தான் இருக்கார். பிக் பாஸ் எல்லா சீசன்லேயுமே ஒரு பழக்கவழக்கம் இருக்குது. என்னென்னா வந்து கொஞ்சம் வீக்கான கண்டஸ்டன்ட் அப்படியே ஒவ்வொருத்தராக அனுப்பி அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணலான்னு நினைப்பாங்க. சில இடங்களில் அதுவும் தப்பாக போயிருக்கு. ஏன்னா மக்கள் ஓட்டுக்கும் அவங்க எடுக்கிற டெசிஷனுக்கும் நிறையா வித்தியாசம் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சீசன் 7. அடுத்து வந்து ரவீந்தர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல மென்டலி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். அவர் உள்ளே இருந்தால் நிறையா கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் எவிக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து சஞ்சனா தான். பட் ஆனால் வந்து சில ப்ரைவேட்டான வெப்சைட்லலாம் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓட் அதிகமாக இருக்குது. எப்படிங்கிறது எனக்கும் புரியல. 2, 3 வெப்சைட்டில் நான் போய் பார்த்தேன். 2லேயுமே வந்து அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. மேபி பிஆர் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. மேபி அவங்க சம் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணால் அந்த நெட்ஒர்க்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். பட் என்னோட வியூ இது தான். ஸோ வந்து நேற்று நான் சொன்ன நிறையா வியூஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.